அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கொழும்பில் இருக்கிற கேரேஜ் பார்த்து தான் நம்ம இன்றைக்கி வந்துருக்கிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்ப்போம். வாங்க போவோம். உங்களுக்கு இவ்வளோ பார்க்கும் இங்கே இருக்குதாங்க. இவ்வளோ கேம்ஸ், இவ்வளோ இதெல்லாம் இங்கே பார்க்க முடியும். இந்த போகிற வழியிலே அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க. இங்கே போகும்போதே பார்த்து கொள்ளலாம் இதெல்லாம். இங்கே பாருங்கள் எந்த பெரிய இதுன்னு சொல்லி. ஒரு அழகான பாத்தன் அன்னமன் சொல்லி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த பெரிய ஒரு டைனோசர் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்குறாங்க நீங்கள் பார்க்குறதுக்காக. இப்படியோ நீட்டுக்கு மக்கள் நிற்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும். இந்த இடத்துக்கு ஜுராசிக் வேர்ல்டுன்னு வச்சுக்காங்க. ஜுராசிக் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. இதை அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் செஞ்சுருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. அழகாக செஞ்சுருக்கிறாங்க. உண்மைக்குமே அழகாக தான் இருக்குது, பார்க்கும்போது அழகாக தான் இருக்குது. இது சிமெண்டில் நியூரல் ஆர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அழகாக இருக்குது. இதை பார்க்க உண்மையிலே நல்லா இருக்குது. சின்ன சின்ன குழந்தைகளாக கொண்டு வந்து நீங்கள் நல்லா பார்த்துடலாம். லைஃபு அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்குங்க. வழிகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொன்றுமே எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ பார்க்குறது தான் டைனோசர் செஞ்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு நியூரல் ஆர்ட் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. இப்படி நிறைய இதுகள் ஃபுல்லாக இப்படியானது தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம் பாருங்கள். இது அந்நேரம் பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச டைமில் இப்படியான பழைய இதுகள் வந்து இங்கே இருந்துச்சு. வாகனங்கள், இந்த வாகனங்களை தான் கொஞ்சம் வச்சுருந்தாங்க போது. இவங்கெல்லாம் ஃப்யூச்சரில் எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. இது மாதிரி ஒரு பார்க்கொண்டு நானும் செய்ய வேணும்னு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம்.
இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டில் வந்து பிரபலமான ஆக்கள்ற சிலைகளும் ஒவ்வொரு நாட்டில் வந்து இப்போது இருக்கிற மினிஸ்டர்ஸ் பிஎம் ஜனாதிபதி அப்படியான அவங்களோட இதுகளை வச்சுருக்குறாங்க. அவங்களோட கொடிகளோட அந்த காலத்து கார் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் அந்த நேரத்தில் இருந்த கார்கள். இதுக்கு நான் ஒரு பேக்கேஜ் ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்குரிய மாதிரி தான் பேக்கேஜ் எடுத்திருக்கேன். பார்க்கக்கூடிய மாதிரி 1000 சொன்னாங்க. இதுக்கு இதை பார்க்குறது பார்ப்பேன், என்ன இருக்குன்னு பார்ப்பேன். உள்ளுக்கு போய் அவ்வளோ அழகான முயல்கள் கிடக்குது கொஞ்சம் இதுக்குள்ளே. நான் எடுத்த பேக்கேஜுக்கு வந்து இந்த ஃப்ளைட்லேயும் ஏறலாமான்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், நம்ம முதல்ல ஏறி பார்ப்போம் இந்த ஃப்ளைட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி. சும்மா கண்காட்சிக்காக தான் வச்சுக்கிறாங்க. பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் செஞ்சு போடுறோம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு உங்கள் உறவுகளுக்கு இந்த சேனலை அவருக்கா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க நண்பர்களே. பெரிய உதவியாக இருக்கும். உள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பிள்ளைங்களை யானை தான் செஞ்சுருக்காங்க. அதை வந்து கரேஜ் ஏர்லைன்ஸ்ன்னு எழுதிக்காங்க. ஏன்னு சொன்னால் கரேஜ் இதாண்டு சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.